ஸோ நீங்கள் உங்கள் எஸ்ஐபியை மார்க்கெட் ஸ்லோவாக இருக்குது இல்லை அன்சர்டைனாக இருக்குன்னு ஸ்டாப் பண்ணலாம் இல்லை பாஸ் பண்ணலான்றதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் ரைட் தேர். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் திஸ் குட் பி த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஃபேஸ். ஏன் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் இப்போ இன்டெப்த்தாக பிரேக் டவுன் பண்ண போகிறேன். எக்ஸாக்ட்லி ஏன் எஸ்ஐபி வந்து டவுன் இல்லை ஃப்ளாட் மார்க்கெட்டில் த்ரைவ் ஆகுது அண்ட் அது ஏன் ஸ்டாப் பண்ணால் இட் குட் காஸ்ட் யூ பிக் இன் த லாங் ரன்ன்றத அந்த கொஸ்டினுக்கான எல்லா ஆன்சருமே இப்போ இன்டெப்த்தாக ஒரு அனலைசிஸ் மூலியமா பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி எமோஷனல் கிடையாது. அது பேனிக் ஆகாது. சேம் அமௌண்ட் எவ்ரி மந்த் அது பாட்டுக்கு சிம்பிளி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். மார்க்கெட் டவுனாக இருந்தால் சரி, இட்ஸ் கோயிங் நோ வேர் ஆர் அப், அதெல்லாம் இட்ஸ்க்கு மேட்டர் இல்லை. ஏன் அப்படின்னா அதுதான் மேஜிக். பிகாஸ் இப்போ நீங்கள் நிறைய யூனிட்ஸ் NAV லோவாக இருக்கும் போது you get to buy more units. அதே வந்து ஹையாக இருக்கும்போது you get to buy fewer units. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேப்லர் காலம் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 4,000, டோட்டல் யூனிட்ஸ் 49.17 யூனிட்ஸ் இருக்குது. ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 81.35, NAV ஏப்ரலில் 100 rupees இருக்குது. அப்போ போர்ட்ஃபோலியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,917. அப்போ ஜஸ்ட் 4 monthsல உங்களுக்கு 22.9% கெயின் பார்த்துருக்கீங்க. இது NAV எண்ட் ஆகும் போது ஸ்டார்ட் ஆகுறது. தட்ஸ் ஈவன் வென் த NAV ended where it started. இதில் பார்த்தீங்கன்னா NAV ஸ்டார்ட் ஆகும்போது என்ன இருக்கோ அதே மாதிரி தான் எண்ட் ஆகும்போது இருக்கு. அப்படி இருந்துமே இந்த அளவுக்கு நீங்கள் கெயின் பார்த்துருக்கீங்க. ஸோ வாட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் இன் அ சைட் வேஸ் ஆர் ஃபாலிங் மார்க்கெட்? நம்ம எந்த க்ரோத்னே பார்க்கல, ஜஸ்ட் ரெட் நம்பர்ஸ் தான் பார்க்குறோம்னா நம்ம மணி வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ நம்ம எஸ்ஐபியை பாஸ் பண்ணுறதை பற்றி நினைக்கலாம். பட் ட்ரூத் என்னன்னா பேப்பர் லாஸஸ் நீங்கள் செல் பண்ணுற வரைக்கும் ரியல் கிடையாது. நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ஒரு கிலோமீட்டர் 30 இருக்கீங்க ஒரு மேரத்தானில், அப்போ கரெக்டாக ஃபினிஷ் லைன் பக்கத்தில் இருக்கீங்க, அப்போ போய் குவிட் பண்ற மாதிரி. you're quitting just where the reward is. so market அதோட வேலையை பார்க்க விடுங்க. உங்க job is to be keep investing. ஏன்னா இப்படி தான் லாங் டேர்ம் வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2008 குளோபல் கிராஷ்க்கு ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 20,800லேருந்து 8,100க்கு ஃபால் ஆயிடுச்சு. இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேனிக் பண்ணி அவங்களோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் அந்த டைமில் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees பர் மந்த் Jan 2008 to December 2010 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுப்போம். அப்போ 3.6 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பை த எண்ட் ஆஃப் 2010 பார்த்தீங்கன்னா 5.5 lakhs. ஸோ CAGR ஜஸ்ட் 23% வருது. இது worst crashes in ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயம். ஸோ உங்களோட எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுன்றது டிகேடோட பெஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாதிரி ஆகியிருக்கும். ஸோ ஒரு கிராஷ்லேயே பார்த்தீங்கன்னா யூ கேன் earn so much if you just kept investing. ஏன்னா மார்க்கெட் அதுவும் இன்னொன்று விஷயம் என்னன்னா it will not always crash. sometimes sideways அது மூவ் ஆகும். இப்போ 2010 and to 2013 அந்த பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி barely 5,000 to 6,300க்கு மூவ் ஆச்சு. இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா they lost patience. பட் அந்த டைமில் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10,000 rupees per month Jan 2010 to December 2013ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ 4.8 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பை மிட் 2014 உங்க கையில 6.2 lakhs அந்த வேல்யூ க்ரோ ஆகிருக்கும். ஒரு போரிங் மார்க்கெட்ல கூட பாத்தீங்கன்னா 15% CAGR உங்களால பார்க்க முடியுது. ஸோ லெசன் என்னன்னா சைட்வேஸ் அப்படின்னா ஸ்டாக்னன்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இட் மீன்ஸ் அக்யூமுலேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு இதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ அனிதா ராஜன் ரெண்டு பேருமே Jan 2008ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றாங்க. கிராஷ் அப்போ ராஜ் வந்து அவரோட எஸ்ஐபியை பாஸ் பண்ணிட்டாரு. அனிதா ஆனா காமா இருந்து கண்டினியூ பண்ணாங்க. ஸோ ராஜ் 2010ல ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஆல் லோ NAV அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா அனிதாவோட average cost was way lower and அவங்க போர்ட்ஃபோலியோல அதிக யூனிட்ஸ் இருந்துச்சு. So final takeaway என்ன? Time in the market beats timing the market. Consistency beats reactivity. நீங்கள் யோசிக்கலாம் ஒரு எஸ்ஐபியை ஒரு 1 year இல்லை 2 yearsக்கு நான் பாஸ் பண்ணுறதுல இட் மைட் நாட் ஹர்ட் அப்படின்னு. ஆனால் இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க. ஏன்னா எஸ்ஐபி நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா யூ லூஸ் அவுட் ஆன் காம்பவுண்டிங் அண்ட் லோ NAVல இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அண்ட் வெல்த் கிரியேஷனை பை இயர்ஸ் நீங்கள் டிலே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுல் 20 years நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 24 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ 20 years கழிச்சு 12% CAGRல கூட உங்ககிட்ட 1 crore இருக்கும். அதே ஜஸ்ட் அந்த டிப்பில் 2 years மிஸ் பண்ணால் கூட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 21.6 lakhs ஆகிடும். அண்ட் உங்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20 years கழிச்சு ஜஸ்ட் 83 lakhs. ஸோ ஒரு 2 years நீங்க மிஸ் பண்றதுல யூ மிஸ் 17 lakhs. ஆல் பிகாஸ் காம்பவுண்டிங் லாஸ் மொமெண்டம். இப்போ NAV ஃபால் ஆகும்போது நம்ம மணி எது லூஸ் பண்ற மாதிரி we will feel. பட் அண்டர் த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா SIP quietly is buying more units for you. இந்த எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ்லாம் ஒரு ஸ்டார்ம் அப்போ பிளான் பண்ண சீட்ஸ் மாதிரி. மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்போது இந்த யூனிட்ஸ்லாம் ப்ளூம் ஆகும் இன்னும் ஃபாஸ்டரா அண்ட் ஸ்ட்ராங்கரா. ஆனால் நிறைய பேர் இந்த பேக்ரவுண்ட்ல நடக்கிற இன்விசிபிள் க்ரோத்தை மிஸ் பண்றாங்க. ஆனால் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் they let it
பிளே அவுட். ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை காம்பவுண்டிங்காக 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னார். அண்ட் எந்த மாதிரியான வண்டராக இருந்தாலுமே அதுக்கு இட் நீட்ஸ் டைம் அண்ட் கன்சிஸ்டன்சி டு ஷோ. அண்ட் ஈச் எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அப்வார்ட் கர்வ்க்கு இட் வில் ஆட். அண்ட் ஒரு பாஸ்ன்றது அந்த கர்வ் ரீசெட் பண்ணிடும். ஸோ டேமேஜ் லீனியராக இருக்காது, எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்கிப்டு எஸ்ஐபின்றது ஜஸ்ட் ஒரு 1000 rupees மிஸ் பண்ண மாதிரி கிடையாது, ஒரு லாஸ்ட் 20 years லேட்டர் வந்து பொட்டன்ஷியல் 5000 rupees மிஸ் பண்ண மாதிரி. அண்ட் லெட்ஸ் ஃபேஸ் இட், நம்ம எல்லாராலையுமே 10 lakhs ஒன் ஷார்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எஸ்பெஷலி ஒரு கிராஷ் அப்போ. ஆனால் எஸ்ஐபி மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இது ஒரு மேனேஜபிள் சங்கா உங்களால பிரேக் டவுன் பண்ண முடியுது. அண்ட் டைமிங்கோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண முடியுது. அண்ட் நீங்க கிரீட்னால வந்து இன்வெஸ்ட் பண்ணாம யூ ஆர் இன்வெஸ்டிங் த்ரூ ஃபியர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, பிஹேவியரல் ஒன்னும். அண்ட் இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் பீட்ஸ் பிரில்லியன்ஸ் எவ்ரி சிங்கிள் டைம். அண்ட் ஒவ்வொரு கிராஷ்மே பார்த்தீங்கன்னா இட் வில் எண்ட் இன் அ ரிகவரி. ஏன் ஒரு போரிங் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவலி வில் பிரேக் அவுட். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி அந்த டைம்ல ரன்னிங்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பேனிக் இல்லை ஒரு நாய்ஸ் ஃபிளாட் பீரியட்ல அவங்க எஸ்ஐபியை வச்சிருந்தாங்க அப்படின்னா, தே ஆர் த ஒன்ஸ் ஹூ பை லோ, ஹோல்டு லாங் அண்ட் earn big. ஸோ டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா isn't just about being consistent, it's about being right when it's the most hardest. ஸோ இந்த வீடியோவில் ஃபைனல் டேக்அவே என்ன, எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது அதுவும் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும்போது அப்படின்றதுன்றது எப்படின்னா, இப்போ நம்ம ஜிம் போகிறதே குவிட் பண்ண மாதிரி. ஏன்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கே ஆப்ஸ்லாம் நம்ம உடம்புல தெரில அந்த மாதிரி, இல்லைனா வந்துட்டு ஒரு பேட் வீக்னால ஹெல்த்தி டயட் அபேண்டன் பண்ணுற மாதிரி, இல்லை டர்புலன்ஸ் இருக்குன்னு மிட் ஃப்ளைட்டில் வந்து பிளேன்லேருந்து குதிக்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குன்னு நீங்கள் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறதுமே. ஸோ வெல்த் கிரியேஷன் வந்து இட் டசன்ட் ரிவார்ட் பர்ஃபெக்ஷன், இட் ரிவார்ட்ஸ் பர்சிஸ்டன்ஸ். ஸோ ரெயின் ஆர் ஷைன் உங்கள் எஸ்ஐபியை ரன் பண்ண விடுங்க, வாலட்டாலிட்டியை உங்கள் அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணுங்க. லெட் டைம் நாட் எமோஷன் பில்ட் யுவர் ஃபார்ட்யூன். ஏன்னா எண்ட்ல பார்த்தீங்கன்னா யார் வந்து இன்வெஸ்டராக இருந்தாங்களோ தே கெட் த பிகஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி எந்த விதமான மார்க்கெட் கண்டிஷனாக இருந்தாலுமே ஒரு புல்லட் ப்ரூஃபான எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி வேணுமா, அப்போ இப்போவே எங்கள் லிங்க்ல இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் வெல்த்தை ஸ்மார்ட், ரெடி, அன்ஷேக்கபிள் வேல பில்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.